ஸோ ஜெனரலாக இப்போ வீடியோ டெக்ஸ்சர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சில நேரம் கேம் டெவலப்மெண்ட்டு இல்லை மோஷன் கிராஃபிக்ஸ்லேயோ வந்து வீடியோ ஓடுற மாதிரி நம்மளுக்கு டெக்ஸ்சர் தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக 2 மெத்தட் இருக்குது பிளெண்டரில். பேசிக்காக அந்த மாதிரி டீம் ஆர்டர் பண்ணக்கப்புறம் வந்து ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துட்டு இமேஜ் போய்ட்டு மெஷ் பண்ணிப்போங்க. அதில் உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து பிஎன்ஜி சீக்வன்ஸாக லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எக்ஸ்டென்ஷன் வந்து கிளிப் டு ரிப்பீட் வந்து மாற்றிக்கிறேன். அண்ட் பிஎன்ஜி சீக்வன்ஸாக கொண்டு வரதெல்லாம் வந்து சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணக்கப்புறம் ஆங்கிள் மாற்றிக்கோங்க. ஷிஃப்ட் F3 ப்ரெஸ் பண்ணி ஷேட் ரைட்டர் போனீங்கன்னா வந்து அந்த இமேஜ் வந்து நீங்கள் லோட் ஆகிருக்கிறது பார்க்கலாம். ஸோ வீடியோ டியூரேஷன் எவ்வளோ நேரம் போகணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஃப்ரேம்ஸ் வச்சு காட்டலாம். ஸோ என்னோட கேஸில் வந்து இது 470. ஸோ அதனால் 470 ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ குறிப்பிட்ட இடத்துல ஸ்டார்ட் ஆகுனா நான் வந்து ஆஃப்செட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிவீட் மோடில் வந்து வேணுன்றதுக்காக வந்து நான் ஜஸ்ட் சைக்கிளுக்கு வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ வியூ செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் கலர் எடுத்து எம்ஜியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து 1 செட் பண்ணிக்கிறேன். அண்ட் பேஸ் கலர் வந்து பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதன் மூலமா வந்து ரியல் டிவி ஷேர் எப்படி இருக்கோ அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். எடிட் மோடில் போய்ட்டு லூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். லூப் கட் வந்து 6 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெர்டிகுலர் 6 அண்ட் ஹாரிசான்டலாக வந்து 6. அதுக்கப்புறம் வந்து மாடிஃபையரில் போயிட்டு வந்து ஷ்ரிங்க் ரேப்ன்றது வந்து டைப் பண்ணி செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இதில் டார்கெட் இருக்கும். டார்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டிவியோட டிஸ்பிளே வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ பிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரேம் அட்டாச் ஆகிடும். நமக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ரெண்டாவது மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த கியூபை வச்சு டிஸ்பிளே வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ லூப் கட் பண்ணதுக்கப்புறம் அழுத்தி வந்து சாஃப்ட் செலக்ட் பண்ணிவிட்டுங்க. ஸோ மிடில் மவுஸ் பட்டனை ஸ்கால் பண்ணி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அதுக்கேற்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் வந்து ஜஸ்ட் அதை ஒரு டிஸ்பிளே மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மாடிஃபைல் போய்ட்டு பெவல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பெவல் ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி எவ்வளோ செக்மெண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செக்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்மூத் டிஸ்பிளே வந்துடும். ஸோ ஒன்ஸ் டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா வந்து ஜஸ்ட் டேப் மோட் அழுத்திட்டு எடிட் மோட் போயிட்டு எந்த ஃபேஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிப்போம். ஸோ செலக்ட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் புது மெட்டீரியல் ஆட் பண்ணிப்போம். ஸோ அந்த மெட்டீரியல் அசைன் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஷேட் ரைட்டர் போகும். ஸோ அதில் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் இமேஜ் சீக்வன்ஸ்னு தேடுங்க. இமேஜ் சீக்வன்ஸ் தேடணும்னா வந்து இல்லை ஆக்சுவலாக நம்ம எந்த சீக்வன்ஸ் வேணுமோ அதை வந்து லோட் பண்ணிக்கலாம். சரிடா பிஎன்ஜி சீக்வன்ஸ் வந்து வீடியோ சீக்வன்ஸோட வந்து ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன செட்டிங்ஸ் பண்ணமோ அதே செட்டிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டெக்ஸ்சர் மெத்தட் குயிக்காக யூவி பிரிக்காமல் பண்ணதுக்காக பண்ணுது.